கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த பூமியிலே அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் சில பேர் வறுமையினாலும் வறட்சியினாலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் அந்த கதவுகளுக்குண்டான திறவுகோலை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வது யாருடைய கரங்களில் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் இருக்கிறது. ஆண்டவர் முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் அநேக நாட்கள் தியானிச்சிருக்கிறோம். இதை குறித்து நாம் அநேக நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் கேட்ட ஒரு வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதே வசனத்தை எல்லாரும் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்ட நம்மில் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? பாருங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஒருவேளை நாம் வசதியாக இருக்கும்போது, நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது, சுகமாக இருக்கும்போது ஆண்டவர் சில நேரங்களில் ஒரு வசனங்களை, ஒரு வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாமை அழைத்த தேவன் அங்கே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனங்களை கொடுக்கிறார். முதலாவது, நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ முதலாவது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமே, உன் தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ போ. அங்கே தான் உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அங்கே தான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன். அங்கே தான் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அருமையானவர்களே, அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு முதலாவது அடித்தளம் என்ன என்று சொன்னால், இங்கே ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் செவிகளை சாய்த்தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவர் சொன்ன வழிகளிலே நடக்க தன்னுடைய இருதயத்தை ஒப்புரவாக்கினான். இன்று நாம் முதலாவது ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிவதில்லை. 75 வயதிலே இங்கு ஆபிரகாமை சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஆபிரகாமை பார்த்து
அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வெறுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, எங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருன்னு சொன்னா, முதலாவது அவர் சொல்லுகிறார், உன் இனத்தை உன் தேசத்தை விட்டுட்டு எங்க போகணுமோ அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு முதலாவது காரணம், நாம் இன்னும் நம்ம தேசமாகிய நம்முடைய ஜனமாகிய அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறாமல் இருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால், இந்த சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். பலன் வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரம் ஆரோக்கியமாய் இருந்தால்தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரம் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார் ஆபிரகாமுக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 75 வயதிலே அங்கே ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின தேவன் 99ஆம் வயதிலே சோத்திரம் அங்கே ஒரு ஈசாக்கை கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். முதலாவது எதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், அவரோடு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை எல்லாமே உண்டாயிடுச்சு. ஆஸ்திகள், ஆடு மாடுகள், அந்தஸ்துகள் எல்லாம் வந்துருச்சு. அதை ஆளுகை செய்வதற்கு, அதை ஆளுவதற்கு இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 75 உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அங்கே 99 ஒரு அழகான ஈசாக்கை கொடுக்கிறார். அப்போ 75 99 வருடங்கள் வரைக்கும் எங்க ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்தார். அவருடைய வார்த்தையை கேட்டு காத்திருந்தார். அப்போ 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். 3வது காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்று காத்திருப்பது என்பதுதான் இன்னைக்கு கடினமான ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், பொறுமையாக காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ முதலாவது கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வசனம் அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய பேர் பிரஸ்தாபனமாய் இருக்கிறதா? நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறாரா? நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்? எந்த ஒரு ஸ்தோத்திரம் கேட்டகரியில் இருக்கிறோம்? பாருங்க, தன் மனைவியோட பிரயாணம் செய்யும்போது தன் மனைவியின் மீது அவள் சௌந்தரியம் உள்ளவள் என்று சொல்லி கண்டு அங்கே அவள் மீது அவளை விவாகம் பண்ண நினைத்தவர்கள் முன்பாக அங்கே ஆபிரகாமை குறித்து ஒரு பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அங்கே ஆபிரகாமோட தேவன் இருந்தபடினாலே அங்கே ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறார். அங்கே ஆபிரகாமுடைய பெயரை அங்கே பெருமைப்படுத்துகிறார். ஆபிரகாம் யார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். முதலாவது ஆசீர்வாதம். 2வது அவருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். 3வது சொல்றார், நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்.
அல்லேலூயா. எப்ப சொல்லுகிறார்னு சொன்னா, ஒன்றுமே இல்லை, இல்லாத ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் எல்லாவற்றிற்கும் அங்க காத்திருக்கிறதை பார்க்கிறோம். பெரிய ஜாதி ஆக்கினார். ஸ்தோத்திரம். பெரிய ஜாதி ஆக்கினார். எப்படிப்பட்ட ஜாதி என்று சொன்னால், கடற்கரை மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இங்க ஆபிரகாமை ஆண்டவர் ஆபிரகாமின் ஜாதிகள் என்ன செஞ்சாரு? பெரிய ஜாதி ஆக்கினார், பெருக செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய பேரை ஆண்டவர் அங்க ஸ்தோத்திரம் பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரா? நம்முடைய சந்ததிக்கு நமக்கு பின்பு நம்முடைய பேர் பெருமைப்பட்டு இருக்கிறதா? இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்னைக்கு ஆபிரகாமை சொல்லாத நாட்களே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஈசாக்கை பற்றி சொல்லாத நாட்களே கிடையாது. இன்னைக்கு ஆபிரகாமை சொல்லுகிறோம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி. எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமுடைய பெயரை என்ன செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் அப்படி என்று சொன்னால், அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவிகளை சாய்த்தது நிமித்தம், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம், தான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அங்கே ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில நடந்தது நிமித்தம், பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இங்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஆபிரகாமை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இங்கு ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியல? ஏன் சுதந்திரிக்க முடியல? ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? எங்க போனாலும் நமக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள், எங்க போனாலும் திறக்க முடியாத ஒரு வாசல்கள். கர்த்தர் நினைச்சார்னா திறப்பாரு, கர்த்தர் நினைச்சானா அடைப்பாரு. அப்ப திறக்கப்படணும், அந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பூமியில சமாதானமாய் வாழணும், இந்த பூமியில சந்தோஷமாய் வாழணும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 3 காரியங்களை நாம் செய்யணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைகளுக்கு செவிகளை சாய்க்கணும், அவருடைய வழிகளில் நாம் என்ன செய்யணும்? நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும்போது இங்கே சொன்ன ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறும். பாருங்க, அங்க ஆபிரகாமுக்கு அடுத்த கீழே உள்ள வசனத்தில் சொல்லுகிறார், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரை சபிக்கிறாயோ அவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். நாம இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இத்தனை பேருக்கு கொடுத்த தேவன் ஏன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிகளை சாய்க்க வேண்டும், அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். ஸ்தோத்திரம். இதை செஞ்சு பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தி உங்களை பெரிய ஜாதியாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோப்பாய் நான் வந்து உள்ளேன் பாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோப்பாய் நான் வந்து உள்ளேன் பாச கர்த்தாவே. இன்றே வேண்டுமே இப்போ தாருமே, இன்றே வேண்டுமே இப்போ தாருமே, பொழுதே விடிந்தாலும் உம்மை விடேனே, நான் பொழுதே விடிந்தாலும் உம்மை விடேனே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஒருவேளை எங்களிடத்தில் குறைவுகள் உண்டு என்று சொன்னால், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல், உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்காமல் ஆண்டவரே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவரே நீங்க ஆபிரகாமை பார்த்து சொன்னீங்க, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, இதையெல்லாம் விட்டுட்டு உன் ஜனத்தை, உன் தேசத்தை, உன் இனத்தை விட்டுட்டு, ஒருவேளை இன்னும் எங்களுக்குள்ளாய் பூர்வமான பாவமான சாபமான காரியங்கள் எங்களுக்குள்ளாய் இருந்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் இருக்கும் என்று சொன்னால், அவைகளெல்லாம் விட்டு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிகளை சாய்த்து ஆண்டவரே நாங்கள் ஓடி வர என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல் அருமையான பிள்ளைகள் இன்னும் பாவத்தோடும் சாபத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் தயவாய் அருமையான பிள்ளைகளுக்கு இறங்கி அவருடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவித்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.